திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு எங்க நெருஞ்சினா போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரையில எங்க அம்மா வந்து காயெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அங்கேயே காய்கறி ஒரு கடை இருந்துச்சுங்க. அங்கேயே வாங்கிட்டோம். அந்த கடையில வந்து எல்லா காய்கறிகளுமே இருந்துச்சுங்க. காயெல்லாம் விலை பரவாயில்லைங்க அங்க. 3 ஞாயிற்றுக்கிழமையும் சரி உழவர் சந்தை மார்க்கெட்டுக்கு போறக்கே நேரம் இல்லைங்க. விசேஷங்களுக்கெல்லாம் போனதுனால டைம் இல்லைங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த காய் வந்து ஒரு வாரத்துக்கு தாட்டிக்கலாங்க இதை வச்சு. எங்க தர்ஷினி வந்து ரொம்ப விரும்பி எந்த காய் சாப்பிடுவாங்கன்னா உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. திங்கட்கிழமை வந்து வேலைக்கு போகலைங்க. அன்னைக்கு ஒரு விசேஷம் இருந்தது. போயிட்டு வந்ததுனால டயர்டா இருந்துச்சு. அதனால வேலைக்கு போகல. செவ்வாய்க்கிழமை தான் வேலைக்கு போகணுங்க. குழம்புனாலே எங்க தர்ஷினிக்கு நெருஞ்சினாக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியா அரிஞ்சு வணக்கி சாப்பாட்டில் போட்டு பெரட்டி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க தர்ஷினி நெருஞ்சினாவும். டெய்லி தாளிச்சே கேட்டா என்னங்க பண்றது? அதனால வந்து பொரியல் வச்சு அது கூட பெரட்டி கொடுத்துறதுங்க. திங்கக்கிழமை வந்து வேலை இல்லைன்னு சொன்னதுனால எங்க நெருஞ்சினா வந்து பஜ்ஜி சுட்டு கொடுங்கம்மா அப்படின்னா அப்புறம் கடையில மளிகை கடையில போய் கடலமாவும் வாங்கிட்டு வீடு வந்துட்டேங்க. டீ வச்சு நானும் அம்மா குடிச்சாச்சுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. ஓகே.